பிதாமக அவர்களுக்கும் மகாவதார் பாபாஜி அவர்களுக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மாஸ்டர்ஸ், இன்னைக்கு கொடுத்துருக்க டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா முக்தி மார்க்கம். முக்தி அப்படின்னாலே நம்ம அதாவது இந்த லிபரேஷனா என்ன அப்படின்னா எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் விடுபடுறது அப்படின்றதுதான் முக்தி. எல்லாருமே அதான ஆசைப்படுறோம் இல்லையா? ஆனந்தமா இருக்கணும், இதுதான் நம்மளோட ஆசை, எதிர்பார்ப்பு எல்லாமே சொல்லலாம். ஸோ முக்தின்றது அதுதான். அதை பக்தி மார்க்கத்துல என்ன சொல்லுவாங்க, பிறவா ஒரு நிலை வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிறவா நிலை அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த ஜென்மமே வேண்டாம். ஏன் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்சுவலி நம்ம வாழற வாழ்க்கை பெயின்ஃபுல்லா இது ஃபீல் பண்ணும்போது, வலிகள் நிறைந்ததா ஃபீல் பண்ணும்போது என்ன நினைக்கிறோம்? அப்பா சாமி, இந்த வாழ்க்கையோட போருண்டாப்பா, இதோட நிறுத்திப்போம் அப்படின்னு நாம பேசுறோம். ஆக்சுவலி இந்த வாழ்க்கை அந்த பெயின்ஃபுல்லா இருக்கா அப்படின்னா, பெயின் இருக்கு. ஆனா அந்த பெயினுக்கு பின்னாடி வேற ஒரு விஷயம் இருக்குன்றத உணரணும். ஆக்சுவலி அந்த பெயினோட முடிவு என்னன்னு பாத்தீங்கன்னா முக்தி, ஹாப்பினஸ், பிளிஸ், ஆனந்தம் தான். ஆக்சுவலி அது ஆன்மாக்கு நல்லாவே தெரியும், யூனிவர்ஸ்க்கும் தெரியும். நாம ஒவ்வொரு நிமிஷமும் அந்த ஆனந்த நிலையில இருக்கணும்ன்றதுக்கு தான் இந்த ஒரு வாழ்க்கை பயணமே. சரி, அது அந்த ஹாப்பினஸ் உடனே வந்துருமா அப்படின்னா நம்ம பிளான் அப்படி கிடையாது. நம்ம பிளான் என்ன அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுட்டு அதை அனுபவப்படணும், அனுபவப்பட்டு அதுல இருந்து நம்ம வெளில வரணும். இதுதான் நம்ம பிளான். ஸோ அப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். என்னன்னா, இது நம்ம சோல் பிளான்றத சோல் டைரக்டா நம்ம போகாம ப்ராக்டிக்கலாவே வரும். ஸ்கூலுக்கு சேரணும், ஒரு நல்ல ஸ்கூல் கிடைக்கணும், ஸ்கூல்ல சேரணும், இல்ல ஒரு நல்ல ஆபீஸ்ல சேரணும்னு நம்ம ஆசைப்படும். நல்ல ஆபீஸ் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? எல்லா எஃபர்ட்டும் போடுவோம். இந்த வேலை கிடைச்சிடுச்சுன்னா ஹாப்பியா ஆயிடலாம், செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணுவோம். அந்த வேலை கிடைச்சிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ரொம்ப சந்தோஷப்படும். ஃபர்ஸ்ட் வேலை கிடைச்சிடுச்சுன்னு ஹாப்பி ஆயிடும். ஆனா அந்த ஒரு வேலை, ஒரு உயர்ந்த வேலைன்னா எப்படி இருக்கும்? நிறைய ப்ரெஷர் இருக்கும், நம்ம டைமிங்ஸ் நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது, நம்ம இஷ்டத்துக்கு ஆபீஸ் கூப்பிட்ட டயத்துக்குலாம் போற மாதிரி இருக்கும், பல விஷயத்த காம்ப்ரமைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அப்ப நம்ம என்ன நினைப்போம்? அப்பா, சேரும்போது நல்லாதான்ப்பா இருந்தது, ஆனா சேர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டேன், போருண்டாப்பா, கொஞ்சம் ரிலாக்ஸா வேணும், இன்னும் கொஞ்சம் வசதி இதுவும் இருந்ததுன்னா கொடுக்கலாம், இல்ல வேற லீவு கொடுக்கலாம், இல்ல வேற கம்பெனி கிடைக்கலாம், இல்ல வேலையை கூட விட்டு வேற ஏதாவது பிசினஸ் ஆரம்பிக்கலாம், இப்படிலாம் யோசிக்க ஆரம்பிப்போம். எந்த ஒரு வேலைய ஹாப்பியா சூஸ் பண்ணுவோமோ அதுவே கொஞ்சம் ப்ரெஷர் வர ஆரம்பிச்சோன்னு என்ன நினைப்போம்? வேற வேற விதமா நம்ம யோசிப்போம். ஆக்சுவலி நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ஒரு வேலைக்காக, வேலையை பத்தி, கம்பெனியை பத்தி தெரியுது, வேலையை பத்தி தெரியுது, அதை பத்தி தெரிஞ்சுதான் நம்ம ஆசைப்படுறோம். ஆசைப்பட்டு கிடைச்ச உடனே என்ன பண்றோம்? ரொம்ப ப்ரெஷரா ஃபீல் பண்றோம். ஸோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதே அந்த கம்பெனில கொஞ்சம் நம்ம பொறுமையா இருந்தோம், ஒரு சைடு என்ன ஆகும்? கொஞ்சம் பொறுமையா, கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க? ப்ரெஷர்லாம் இருக்கும்பா, ஆனா பர்பஸ் என்ன? கொஞ்சம் பொறுமையா இருக்கும், கொஞ்சம் பேஷன்ஸ் ஆகும், டாலரன்ஸோட இருப்போம், ஒர்க் பண்ணுவோம். ஒர்க் பண்ணா கொஞ்சம் என்ன ஆகும்? மாச கடைசியில வர சம்பளம் இருக்கு பாருங்க, அந்த ஒரு சம்பளம் கிடைச்ச உடனே அந்த 30 நாள் பெயினும் மறந்து போயிடும் இல்லையா? ஸோ இதே தான் கிட்டத்தட்ட நம்ம சோல் ஜேர்னி அப்படிதான். நம்ம பார்த்தோம்னா நம்ம சோல்ல பல பிளானோட வருவோம். அங்கேருந்து நம்ம சோல் பிளான் இங்க பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? இந்தந்த ஃபேமிலியில இருக்கும், இந்தந்த இதெல்லாம் பிளான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் கத்துக்கணும், இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு அந்த ஃபர்ஸ்ட் அந்த ஞானத்தை பெறணும்னு பார்ப்போம். அந்த ஞானத்தை பெற்றவன என்ன பண்ணுவோம்னா அதை சோல் என்ன பண்ணும்? ஒரு சுச்சுவேஷன் சூஸ் பண்ணுவோம். வந்தவன என்ன பண்ணுவோம்? அந்த வேலைக்கு போற எம்ப்ளாயி மாதிரி தான். வேலைக்கு போற எம்ப்ளாயிஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு விதமா இருப்பான். ஒருத்தன் என்ன பண்ணுவான்? பா, சேரும்போது அட்ராக்டிவா இருந்ததுப்பா, ஆனா மாட்டின்ட்டப்பா, தெரியாம, எனக்கு இந்த வேலை வேணாம்ப்பா, கம்மி சம்பளம் இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நிம்மதி வேணும்னு நினைக்கிற சோலும் உண்டு. இன்னொன்னு, அப்பா என்னோட பிளான் அப்படிலாம் இல்லப்பா, எனக்கு ப்ரெஷர் வந்தாலும் பரவாயில்ல, என்னோட பர்பஸ் முடியணும், எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்தாலும் நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா சம்பாதிக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும்னு நினைக்கிற சோல்ஸும் உண்டு. ஸோ இதுல ரெண்டு விதமான சோல்ஸ் உண்டு. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இந்த மெச்சூர்டு சோல் இருக்கு பாருங்க, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அது கிட்ட அந்த எனர்ஜிஸ் இருக்கும்.
அந்த ஞானம் ஸ்ட்ராங்கா டிசைட் பண்ணிருக்கும். இதே கொஞ்சம் இந்த வேலை வேணாம்ப்பா, சிம்பிளா இருந்தா போறோம் அப்படின்னு நினைக்கிற பாருங்க, அந்த சோல்ஸ் என்ன பண்ணும், எனர்ஜி கம்மியா இருக்கும். அப்ப இதுல நாமளும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இந்த இந்த வேலை வேணாம்ப்பா, இந்த பிரச்சனை வேணாம்ப்பான்னு சொல்ற அந்த நிலையில இருக்கலாம். அந்த நிலையில இருந்து நாம என்ன பண்ணோம், இப்ப இருக்கிற சுச்சுவேஷனை கம்ஃபர்டபுளாவும் பீஸ்ஃபுல்லாவும் டிராவல் பண்றதுக்கு ப்ரெஷர் இருக்கும், ப்ரெஷர் இல்லைன்னு சொல்லல. இப்ப இருக்கிற சுச்சுவேஷன்ல பல ஆபீஸ் ப்ரெஷர் இருக்கலாம், ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கலாம், கெரியர் ப்ரெஷர் இருக்கலாம், எல்லாருக்குமே. ஈவன் ஒரு ஸ்டூடெண்ட்னு எடுத்தா டீனேஜ்னா ஜாலின்னு சொல்றோம். டீனேஜ் பீப்புளுக்கு என்ன கஷ்டம், அவங்களுக்கு எஜுகேஷனல் ப்ரெஷர் இருக்கு. டீனேஜை தாண்டினா ஒர்க் ப்ரொஃபஷனல் ப்ரெஷர் இருக்கு. அதுக்கு அடுத்து பார்த்தா ஃபேமிலி ப்ரெஷர் இருக்கு. ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. ஆனா அந்த ப்ரெஷர் அப்படி கிராஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ரெஷரையும் தாண்டும் போது ஒரு ஹாப்பினஸும் இருக்கு. அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும் கூட, நம்ம லைஃப்லயும் ஒவ்வொரு ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷரை நம்ம தாண்டிட்டோம் வச்சுக்கோங்களேன், ஹாப்பி ஆயிடும் நம்மளுக்கு. ஆனா இதுல என்ன முக்கியம் அப்படின்னா, ப்ரெஷர் தாண்டினதுக்கு அப்புறம், சுச்சுவேஷன் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஹாப்பியா ஆறோம் அப்படின்னா அது வந்து ஒரு திருப்திகரமா இருக்காது. அது ஒரு ஹாப்பினஸ். என்னன்னா அந்த பயணமே ஹாப்பியா இருக்கும்னு நினைக்கிறதா நம்ம சோலோட பர்பஸ். ஒரு ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆனா ஹாப்பியா இருக்கணுமா, இல்ல ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணும்போது ஹாப்பியா இருக்கணுமா? ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ப்ராப்ளத்தை ஹாப்பியா ஃபேஸ் பண்ணணும்னு நினைக்கிற கூடிய ஆன்மா தான். அப்ப என்னன்னா, நம்ம ஒரு விஷயம் கிடைச்சாதான் ஹாப்பினஸ்ன்றத போய், ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அதை 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 அது கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த பயணம் பண்றோம் பாருங்க, டிராவல் பண்றோம் பாருங்க, அப்பவே நாம ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கக்கூடியதான் நம்ம ஆன்மாக்கள். அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, ஒரு தியானத்துக்கு இன்னைக்கு இவ்வளவு பேர் உட்காந்து தியானம் பண்றீங்க. எதுக்காக தியானம் பண்றீங்க? என்னன்னா ஒரே ஒரு ரீசன், தியானம் பண்றோம், சத் சங்கம் அட்டன் பண்றோம். ரெண்டு ரீசன்ஸ். என்னன்னா, தியானம் எதுக்கு பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மைண்டை காமா. ஏன் மைண்டை காம் ஆக்கணும் அப்படின்னா, நம்ம மைண்டை காமாக்கிட்டு சத் சங்கம் அட்டன் பண்ணாதான் நல்லா இருக்கும். இதுக்கு ஒரு சின்ன ரீசன் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே எக்கச்சக்க ஒரு குப்பை இருக்கு. அந்த குப்பையில கூட அந்த 99% குப்பை இருந்து 1% நல்லது இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த நல்லது ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். இன்ஃபேக்ட் அந்த நல்லது வந்து ஈவன் பொல்யூட் கூட ஆகலாம். இதுவே நீங்க நல்லது வந்து ஒரு 50%, கெட்டது ஒரு 50% அப்படின்ற போது நல்லது இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். கெட்டது 30%, டோட்டலா 100% நல்லதா மாத்துறது ஈஸி. அதே மாதிரிதான் இப்ப நம்ம மைண்ட பாத்தீங்கன்னா, மொபைல் எல்லாம் பாக்குறோம், சாஃப்ட்வேர் பாக்குறோம், சிஸ்டம்ஸை பாக்குறோம். நம்ம ஒர்க்கே பாத்தீங்கன்னா ரவுண்ட் த கிளாக் நிறைய தாட்ஸை லோட் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் காமாக்கு, மைண்ட காமாக்கு. மைண்ட காமாக்கிட்டு தேவையில்லாத மெசேஜை போடுறதுல கொஞ்சம் ஒரு ஹாஃப் அன் அவர் நிறுத்தி முடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்றோம், ஃபுல்லா சத்தன் நல்ல மெஸ். அப்போ போடும்போது என்ன ஆகும்னா, நம்ம உள்வாங்குற விதம் அற்புதமா இருக்கும். அப்ப அந்த உள்வாங்கினோன்னு என்ன ஆகும்னா, நம்ம எப்படி இதுல என்ன முக்கியம் அப்படின்னா, ஒரு விஷயத்தை கேட்கிறோன்றதை விட அதை எப்படி உள்வாங்குறோன்றது முக்கியம். ஏன்னா நம்ம உள்வாங்குற விதம் இருக்குப்பா. வரும்போது என்னன்னா, சுச்சுவேஷன் ஒன்று வரும்போது ஆட்டோமேட்டிக்கா அது வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சில பேர் பேச கொஞ்சம் திருப்பி 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 ஒரு சில விஷயத்த கேட்க சொல்லுவாங்க. ஏன்னா திருப்பி 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 கேட்டோம். இப்போ இங்க என்ன சொல்லுவோம் சத் சங்கத்துல, காமா இரு, எல்லாத்தையும் பொறுமையா ஹேண்டில் பண்ண கத்துப்போம். ஏன்னா நம்ம ஆன்மா. ஏன்னா ஆன்மாவோட நேச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, பொறுமை இருக்கு, அந்த கருணை இருக்கு, அந்த அன்பு எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. ஏன்னா நம்ம ஆன்மாவோட ஆன்மா நம்ம ஆன்மா நம்ம கிட்ட அது இருக்கு. ஆனா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, சுச்சுவேஷன் வரணும். சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம பொறுமையா ஹேண்டில் பண்ணணும், அதை அன்போட ஹேண்டில் பண்ணணுன்றது நம்மளோட நோக்கம். ஏன்னா நம்ம நம்ம வந்து ஆன்ம நிலை இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா நம்ம மைண்ட் என்ன பண்ணுது, தேவையில்லாத விஷயங்களை போட்டு 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 என்ன பண்ணுது, சுச்சுவேஷன் ஒண்ணு வந்தா அவனை விடாத, அவன் உனக்கு வந்து பிரச்சனை பண்றானா விடாத, அவனை ரெண்டுல ஒண்ணு பாரு அப்படின்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கணும். சினிமால கூட என்ன பாக்குறோம், உனக்கு அதை பண்ணானா உடனே அவனை விடாத, அவனை வந்து தீர்த்து கட்டு, பனிஷ் பண்ணு, பழிக்கு பழி வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி காட்டுறாங்க. அப்ப ஆக்சுவலி நம்ம நேச்சர் வந்து பழி வாங்குறது கிடையாது. எதையுமே வந்து அந்த பேஷன்ஸோட டாலரன்ஸோட பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்றதுக்கும் பழி வாங்குறது வித்தியாசம் இருக்கு. கெட்டதை ஒதுக்குறது வேற, அதை சேஸ் பண்ணி பழி வாங்குறதுன்றது வேற இல்லையா? அப்போ நம்ம என்ன நினைக்கிறோம், ஹேண்டில் பண்றதை விட்டு நம்மளுக்கு காட்டுற படங்கள்லாம் எப்படி காட்டுறாங்க, சேஸ் பண்ணி பழி வாங்குற மாதிரி காட்டுறாங்க. அப்போ அதை நம்ம உள்வாங்கும் போது என்ன ஆகும்னா, ஆட்டோமேட்டிக்கா சுச்சுவேஷன் ஒன்று வரும்போது நம்மளுக்கு ஒருத்தர் பிரச்சனை கொடுக்க என்ன பண்றோம், அவனை விடவே கூடாது, அவனை ரெண்டுல ஒண்ணு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்.
இதுவே இந்த மாதிரி சத்சங்க விஷயங்களை திருப்பி 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 கேட்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, நீ பொறுமையா இரு, நீ அன்பா இரு, இது உனக்கு ஏதோ ஒரு ஒரு சேலஞ்சுக்காக வர ஒரு விஷயம், இதை வந்து நீ ஹேண்டில் பண்ற விதம் தான் முக்கியம் அப்படின்னு தான் வருது. அப்போ 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 இந்த எனர்ஜி நம்ம போட 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 தான் கொஞ்சம் கொஞ்சமா வரும். அந்த சுச்சுவேஷன் ஒன்று வரும்போது நம்ம ஹேண்டில் பண்ற விதம் இம்ப்ரூவ் ஆகும். இன்னைக்கு ஏன் பல நேரங்களில் நம்மளுக்கு அந்த ப்ரெஷர் வருது அப்படின்னா, அந்த வார்த்தைகளை நம்ம திருப்பி 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 ஸ்ட்ரெஸ் அந்த வார்த்தையை கேட்டு 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 என்ன ஆகுதுன்னா, நார்மலா ஒரு விஷயம் கொஞ்சம் அப்நார்மலா நடந்தா கூட நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு அந்த வார்த்தை அந்த எனர்ஜியை கேட்டிருக்கோம் பாருங்க, அது என்ன பண்ணுது ஆட்டோமேட்டிக்கா நமக்குள்ள அந்த கோவம் வருது, வெறுப்பு வருது, ஆத்திரம் வருது, தாங்கக்கூடிய ஒரு இது வருது. அதுவே இந்த மாதிரி தியானம் சத்சங்கம் திருப்பி 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 இது ஒர்க் பண்ணிட்டே பாருங்க, ஆட்டோமேட்டிக்கா ப்ரெஷரா ஆக வேண்டிய விஷயம் நேரத்துல கூட என்ன பண்ணுவோம்னா காமா ஹேண்டில் பண்ணுவோம். அப்ப என்ன பண்றோம், அந்த அந்த வாக்க அந்த எனர்ஜிய அது எல்லாத்தையும் உள்வாங்குறோம். ஸோ உள்வாங்கி 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 உள்வாங்கினா ஒவ்வொரு சுச்சுவேஷனும் நம்ம ஹேண்டில் பண்ற விதம் மாறும். ஏன்னா முக்தி மார்க்கம் அப்படின்னா வேற எதுவும் இல்லை. முக்தினா என்ன, ஹாப்பி. ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ஒவ்வொரு சுச்சுவேஷனும் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றோம், ஹேண்டில் பண்ணி அதை எப்படி பார்க்கறோம், எப்படி கேட்கறோம், எப்படி அப்ரோச் பண்றோம்ன்றது நமக்கு நம்ம ஆன்மாக்கு வேணும். அப்போ எப்பேற்பட்ட டஃப் சுச்சுவேஷனா இருந்தாலும் நம்ம ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதை பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணிச்சா ஆன்மா ஹாப்பி ஆயிடும். ஆனா கொஞ்சம் ஆப்போசிட்டா ஹேண்டில் பண்ணும்போது ஆன்மாக்கு திருப்தி அடையாது. ஏன்னா ஆன்மா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஈவன் ஒரு கிரிக்கெட் எடுத்துக்கோங்களேன், ஒரு கிரிக்கெட்டே கூட 20 ஓவர் தான், பால் 120 பால் தான், ஆனா 180 ரன் அடிச்சிடறாங்க. பட் அதை தாண்டி என்ன நினைக்கிறாங்க கிரிக்கெட் பிளேயர்ஸ், அந்த 100 பால் நான் அந்த 181 அடிச்சு நான் வின் பண்ணணும்னு நினைக்கிறேன் கிரிக்கெட் இல்லையா. அதே மாதிரிதான் ஆன்மா, சுச்சுவேஷன் நம்மளை சுத்தி வேற மாதிரிதான் இருக்கு, ஓகேவா. ஆனா இருந்தாலும் அதை மீறி நான் ஒரு பவர்ஃபுல் ஆன்மா, இதை பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா வருவேன்னு நினைக்கிறதா நம்ம ஆன்மா. அப்போ அப்போ அதை பண்ணும்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு முக்தி கிடைக்கும், ஹாப்பினஸ் கிடைக்கும். அப்ப அந்த ஹாப்பினஸ் வந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் வரணுன்றது மாத்திரம் இல்லை, அதை ஆடும் போதே அந்த ஹாப்பியா பிளே பண்ணணும் அப்படின்றது தான் நம்மளோட நோக்கம். அதனாலதான் ஈவன் கிரிக்கெட்டோட அடிக்கடி சொல்லுவோம், கூல் தோனி கூல் தோனி அப்படின்வாங்க. தோனி வந்து ஜெயிச்சனால ஹாப்பி ஆறுது இல்ல, அவர் ஆடும் போதே என்ன பண்ணுவாரு, என் பிளே என்னோட கேம் என்ன, கிரிக்கெட்ல நான் வின் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டே இருப்பேன், கடைசியில வின் ஆகும் அப்படிதான் சொல்லுவார். அதே மாதிரி இப்ப நம்மளுக்கு என்னன்னா, நம்ம பர்பஸ் என்ன, நம்ம ஹாப்பியா இந்த இந்த லைஃப் ஜேர்னியை முடிக்கணும்ன்றது, ஹாப்பியா முடிக்கணும்ன்றதை விட ஹாப்பியா பயணம் பண்றோன்றது முக்கியம். நம்ம அதாவது நான் கடைசி காலத்துல தான் ஹாப்பியா இருப்போம் அப்படின்னா ஃபெயில் வருது. இப்பவே ஹாப்பியா டிராவல் பண்ணுவேன், ஹாப்பியா முடிப்பேன்றதுதான் நம்ம பர்பஸ். அப்ப அந்த ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்போ அப்ப என்னென்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அப்ப ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும், ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்றதுக்கு அந்த ஞானம் வேணும் ஃபர்ஸ்ட் திங். அப்ப அந்த ஞானம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அது எது அதை வந்து எப்படி ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணணும் கத்துக்கணும். அப்போ அதை ஹேண்டில்னா ஆன்மாவை பொறுத்த வரைக்கும் எந்த சுச்சுவேஷனும் நாம சூஸ் பண்ணது நாம ஹேண்டில் பண்றதுன்னு கத்துக்கிற மாதிரி வேணும். இதை நீங்க லாஜிக்கலா யோசிச்சுக்கணும், என்னைக்குமே ஆன்மாக்கும் லாஜிக்கும் டிஃபரன்ஸ். நீங்க லாஜிக்கலா பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்தா லாஜிக்கல் பீப்புள் என்ன சொல்லுவா, உனக்கு கொஞ்சம் தொந்தரவு கொடுக்குறானா அவனை விடாத, சும்மா விடாத, அவனை வந்து தீர்த்து கட்டுரு அப்படின்வாங்க. ஒரு ஃபேமிலி லைஃப் இருந்தா கூட உனக்கு ஒரு ஃபேமிலி செட் ஆகி வாழ்க்கையை பாருணும், இது லாஜிக். ஆனா ஆன்மீகம் என்ன சொல்லும், உனக்கு ஒரு ஃபேமிலி அமைஞ்சிருக்கு, ஒரு ஆபீஸ் அமைஞ்சிருக்கு, ஒரு நித்திய கர்மா பண்ணு. ஏன் சொல்றாங்கன்னா, ஆக்சுவலி அது வந்து அந்த சோலோட சாய்ஸ், அந்த சோல்லையே அதை சூஸ் பண்ணிருக்கு அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸை பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணி அதை அழகா பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் ஹேண்டில் பண்ணி அழகா கொண்டு போகணுன்றதுதான் அந்த சோலோட பர்பஸ். அப்போ உலகம் சொல்ற லாஜிக் பிரகாரம் ஃபேமிலியை விட்டுரு, உன்னை நீ பாரு. ஆனா ஆன்மீகம் என்ன சொல்லுது, ஃபேமிலியை விடாத ஆபீஸை விடாது, அதை பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லும். அப்ப அதை ஹேண்டில் பண்றதுக்கு என்ன வேணும், நம்மளுக்கு பேஷன்ஸ் வேணும், டாலரன்ஸ் வேணும், அந்த அன்பு வேணும். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே நாம அவங்க கிட்ட கத்துக்கணும், அவங்க நாம கிட்ட கத்துக்கணும். இந்த சுச்சுவேஷனை பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணதா இது ஒரு செட்டப், ஒரு சினிமா மாதிரி. அப்ப இந்த செட்டப்பே எதுக்காக அப்படின்னா, அப்ப எதுக்கு நம்ம வந்து அந்த மவுல்ட் ஆகி இந்த பயணத்தை பியூட்டிஃபுல்லா கொண்டு போறதுக்கு தான் இந்த செட்டப் அப்படின்னு அந்த ஒரு ஞானத்தை கொடுக்குற மாதிரி ஒரு இதுதான் சொசைட்டி தான் ஸ்பிரிச்சுவல் சொசைட்டிஸ். அப்போ ஸ்பிரிச்சுவல் சொசைட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, உனக்கு சுத்தி நடக்கிற எல்லா விஷயமுமே உனக்காக தான் அப்படின்னு சொல்றதுதான் ஆன்மீக மன்றமே. அப்ப என்ன ஆகும், அப்ப ஃபர்ஸ்ட் இந்த மெசேஜ், அடுத்தது என்ன ஆகும், சரி இந்த மெசேஜை கேட்டுட்டேன், ஆனா என்ன பண்ணுவோம், பா இன்னைக்கு நடக்கிறத நான் வந்து பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணும் அப்படின்னு போவோம். ஆனா இவ்வளவு ஜென்மாவா என்ன பண்ணிருப்பான்,
அதுதான் வேற மாதிரி விஷயங்களை உள்ள வாங்கி 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 வச்சிருப்போம் இல்லையா. அப்ப என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு நம்ம இந்த மெசேஜோட போனா கூட கோவம் பொறுமையா இருக்கும், கோவப்படும், பொறுமையா இருக்கும், கோவப்படும், பொறுமையா இருக்கும், கோவப்படும். அப்ப என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஹேண்டில் பண்ணும்போது 10% பொறுமையா இருக்கும், 90% கோவப்படும். திருப்பி இந்த சத்சங் மெடிடேஷன் பண்ணி சத்சங் பண்ண திருப்பி என்ன ஆகும், 20% பொறுமையா இருக்கும், 80% கோவப்படும். அப்போ கோவம் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். நம்ம பொறுமை வந்து பொசிஷன். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, எப்பேற்பட்ட கோவப்படுற வேண்டிய சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளுக்குள்ள பொறுமையா இருந்து வெளில பாடி லெவல்ல அந்த கோவத்தை காமிச்சு பியூட்டிஃபுல்லா ஹேண்ட் பண்றது. அப்ப என்ன அப்படின்னா, அப்ப இந்த தியானம், இந்த சத்சங்கம் இதெல்லாம் என்னன்னா மகான்கள் காமிச்சு வழி. மகான்கள் ஏன் விடக்கூடாது அப்படின்னா, மகான்கள் ஒண்ணுமே இல்லை, அழகா ஒரு 2 3 வழிகளை காமிச்சிடும். அந்த வழிகள் எதுக்கு அப்படின்னா, அதை பிராக்டிஸ் பண்ண பண்ணோம்னா நாம வாழுற வாழ்க்கையை ஹேண்டில் பண்றதும் பியூட்டிஃபுல்லா ஆயிடும். அதுக்குதான் இந்த இந்த இதெல்லாம் நீங்க பிராக்டிஸ் பண்ணாம ஒரு இதுல போய் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த ஹேண்டில் பண்றது தப்பாயிடும். ஒண்ணுல ஒரு கிரிக்கெட்டரை, ஒரு ஃபுட்பால் பிளேயர் நீங்க பாருங்களேன், ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனா இருக்கட்டும், ஒரு மியூசிஷியனா இருக்கட்டும், ஒரு டான்சரா இருக்கட்டும், இவ எல்லாருமே பாத்தீங்கன்னா எப்பவுமே ரவுண்ட் த கிளாக் அவ வந்து என்னதான் பர்சனல் லைஃப் இருந்தா கூட திருப்பி திருப்பி பாத்தீங்கன்னா அவ வந்து அந்த டான்ஸ், ஒரு டான்சர் மாதிரியே வாழணும்னு பார்ப்போம். ஒரு சிங்கர் பாத்தீங்கன்னா ஒரு சிங்கர் மாதிரி, ஈவன் ஒரு ஒரு ட்ரிங்க் சாப்பிட்றோம், காஃபி சாப்பிட்றோம், பால் சாப்பிட்றோம், கூல் ட்ரிங்க் சாப்பிட்றோம், கூல் ட்ரிங்க் அவாய்ட் பண்றோம், ஐஸ்கிரீம் அவாய்ட் பண்றோம். ஏன்னா ஒரு சிங்கரா வாழணும்னு பார்ப்போம். அப்ப அதே மாதிரி நம்ம ஒரு ஆன்மாவா வாழ நினைக்கும் போது மட்டும்தான் இந்த சுச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்றது ஈஸியா இருக்கும். நம்ம வெறும் மைண்ட் லெவல்ல இருந்து எல்லாரும் சொல்றதையும் அப்படியே கேட்டோம்னா ஹேண்டில் பண்ண டஃப் ஆகும். அப்ப நம்ம ஒரு ஆன்மா, இந்த ஒரு ஆன்மா தான் இது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண வந்திருக்கு அப்படின்னு தெரியும் போது இதை ஹேண்டில் பண்றது பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்ப என்னன்னா, ஆன்மா சம்பந்தப்பட்டது, ஆன்மா சம்பந்தப்பட்ட புக்ஸ், ஞானம் இதெல்லாம் கேட்டு 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 அப்ப என்ன ஆகணும், நான் ஒரு ஆன்மா, என்னை சுத்தி இருக்கிறதெல்லாம் ஆன்மா. அப்ப இதை நான் எப்படி ஹேண்டில் பண்ற விதம்னு கத்துக்க ஆரம்பிச்சு அதே மாதிரி வாழ ஆரம்பிச்சுக்கணும். அப்போ நம்ம ஒரு ஆன்ம நிலையில வாழ ஆரம்பிக்கிறோம் அப்படின்றப்போ அப்படியே அப்போ அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா, நாம எல்லாரையும் பார்க்கிற விதம் மாறும், நாம எல்லாரையும் ஹேண்டில் பண்ற விதம் மாறும், நம்ம பேச்சு மாறும். இப்போ ஒண்ணும் இல்லை, நான் உங்ககிட்ட இப்ப பேசுறேன், இப்ப நான் பியூட்டிஃபுல்லா பேசிட்டு டே ஃபுல்லா இதே மாதிரி பேசுவேன்னா கிடையாது. சம்டைம்ஸ் நானும் கோவப்படுவேன், இரிட்டேட் ஆவேன், தள்ள அடிச்சுப்பேன், நெகட்டிவா பேசுவேன். அப்ப அதெல்லாம் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சம் இருக்கு. ஆனா எப்ப பார்த்தாலும் அது இருக்கானா, அது அப்பப்போ வருது. அப்ப நான் என்னோட இது என்ன, நான் வந்து ஓரளவுக்கு இப்படியும் பேசுறேன், அப்படியும் இருக்கேன். அப்ப இதை நான் என்ன பண்ணணும், பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும். அப்போ ரவுண்ட் த கிளாக் வாட் எவர் மேபி த சுச்சுவேஷன், சூழ்நிலை என்ன வேணாலும் இருக்கட்டும், அப்பவும் நான் வந்து அழகா உள்ள இன்ஆக்டிவா மனசை அமைதியா வச்சுட்டு பாடியை ஆக்டிவா வச்சுட்டு ஹேண்டில் பண்றேனான்னு நான் கத்துக்கேன். இதுதான் என்னோட சோல் பர்பஸ். என்னோட சோல், எல்லாரோட சோல் பர்பஸ் என்னன்னா, நீங்க இதை வந்து ஒரு கேமா ஆடணும். நான் உள்ளுக்குள்ள எந்த காரணம் கொண்டு டிஸ்டர்ப் ஆகக்கூடாது, வெளியில ஆனா பவர்ஃபுல்லா ஆடணும். அதுதான் வந்து நம்மளோட பர்பஸ். அப்ப என்னன்னா, மனசை அமைதிப்படுத்துங்க. அப்ப சோல் என்ன பண்ணும், இந்த கேமே எந்தன்னு மனசை அமைதிப்படுத்து. மனசை அமைதிப்படுத்தி உடம்பு லெவல்ல புத்தி லெவல்ல நீங்க என்ன நாம பிளே பண்ணாலும் அது பியூட்டிஃபுல்லா இருக்கும் மாஸ்டர். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மாஸ்டர்ஸ், பெரிய பெரிய பொசிஷன் இருக்கவா, உலகத்துல பெருசா சாதிச்சவா எல்லாருமே ஏன் சாதிச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் காரணம் மைண்ட் அவளுக்கு காமா இருக்கும், பாடியான நிறைய ஒர்க் பண்ணும். மைண்ட் காமா இருக்கிற ஆளுக்கு எல்லாமே பாடி நிறைய ஒர்க் பண்ணும் ஒண்ணு. ரெண்டாவது, நிறைய புண்ணிய காரியங்கள் பண்ணாலும் பாடி வந்து நல்லா இருக்கும். இப்ப நம்மளுக்கு பல வியாதிகள் ஏன் வருதுன்னா, ஏற்கனவே பாஸ்ட் லைஃப் நிறைய கர்மாஸ் பண்ணிருக்கோம், அதோட எஃபெக்ட் தான் நம்ம பாடியில வியாதிகள் வருது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, திருப்பி ஃபர்ஸ்ட் புண்ணிய காரியங்கள் பண்ணு, இப்ப நல்ல விஷயத்த கேடு, நல்ல விஷயத்த பரப்பு அப்படின்றான். இன்னைக்கு கூட ஏன் தியானத்தை இது ஸ்ப்ரெட் பண்ணுங்க, ஏன் சத்சங்கத்தை ஆர்கனைஸ் பண்ணுங்க, சத்சங்கத்துல இருங்க, சத்சங்கத்தை கொண்டாடுங்கன்னு ஏன் சொல்றான்னா, ஆக்சுவலி நம்ம இதுல இருக்கிறது, இதுக்காக சப்போர்ட் பண்றது, இது எல்லாமே என்னன்னா புண்ணிய காரியங்கள். இந்த புண்ணிய காரியங்கள் பண்ண 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 பண்ணதான் இதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணும், நம்ம நல்ல டைரக்ஷனை போறதுக்கு நம்மளுக்கு அந்த எனர்ஜிஸை கொடுக்கும். அந்த எனர்ஜி என்ன ஆகணும், நம்ம ஹெல்த்தியா இருக்கும். நம்ம ஹெல்த்தியா இருந்தோம் அப்படின்னா என்ன ஆகும், நம்ம நம்ம நினைச்சதை பண்ணலாம். நம்ம நினைச்சதை பண்ணும்பொழுது அப்போ கரெக்டான நாலேஜ் இருந்ததுன்னா, நம்ம நினைச்சதை பண்றது மாத்திரம் முக்கியம் இல்லை, நம்ம நினைச்சதையும் பண்ணணும். நம்ம நினைப்பு வந்து ஆனா நல்ல நினைப்பா இருக்கணும், திங்கிங் அண்ட் டெசிஷன் சொல்லுவாங்க. நம்ம நினைப்பு நல்ல தாட்டா இருக்கணும், அந்த தாட்டு எக்ஸிக்யூட்டும் ஆகணும். அப்போ மைண்டு நல்லா இருக்கணும், பாடி நல்லா இருக்கணும். மைண்டு நல்லா இருக்கணும்னா தியானம் பண்ணணும் ஃபர்ஸ்ட், பாடி நல்லா இருக்கணும், புண்ணிய காரியம் நிறைய பண்ணிருக்கணும்.
அப்ப இது ரெண்டும் நல்லா பண்ண 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 என்ன ஆகும், நம்ம வாழற வாழ்க்கை பியூட்டிஃபுல்லா வாழ்வோம். ஒவ்வொரு சுச்சுவேஷன் நம்ம ஹேண்டில் பண்ற விதம் பியூட்டிஃபுல்லா இருக்கும் மாஸ்டர். மேபி இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் முன்ன பின்ன ஹேண்டில் பண்ணலாம். ஆனா கிராஜுவலா நம்ம ஃபைன் டியூன் ஆகி ஆகி நம்ம ஒரு 10 வருஷம் முன்னாடி ஒரு சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண விதமும் இப்ப பண்ணதுமே ஜென்ரலாவே ஸ்கூல்ஸ் வந்து தன்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கும். இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு என்ன ஆகணும், இந்த இந்த விஷயங்கள் எல்லாம் ஹெல்ப் பண்ணும். அப்ப என்ன ஆகும்னா நம்ம இந்த வாழற வாழ்க்கை பியூட்டிஃபுல்லா இருந்தா அப்ப நம்ம என்ன ஸ்டேஜுக்கு வருவோம்னா, நான் பாடியில இருந்தாலும் சரி, பாடியில இல்லைனாலும் சரி, என்னோட சோல் வந்து எப்பவுமே எனி சுச்சுவேஷன்ல பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணி பியூட்டிஃபுல்லா பயணம் பண்ணக்கூடியதுதான் என்னோட ஆன்மா அப்படின்ற நிலைக்கு வரும்போது, நாம எந்த மார்க்கமா இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் சரி, சுச்சுவேஷன் எது வேணாலும் இருக்கட்டும், இடம் எது வேணாலும் இருக்கட்டும், காலம் எது வேணாலும் இருக்கட்டும், ஆனா நான் பீஸ்ஃபுல்லா இருப்பேன் அப்படின்ற அந்த நிலைக்கு போயிட்டோம்னா அப்ப நமக்கு என்னன்னா, நம்மளுக்கு இடம் முக்கியம் இல்ல, காலமோ நேரமோ எதுவுமே நம்மளுக்கு முக்கியம் இல்லை. ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி நமக்குள்ள என்ன இருக்குன்னா அந்த பீஸ், அந்த ஹாப்பினஸ் அது இருக்கும். ஸோ அந்த இது இருந்து நீங்க எப்பேற்பட்ட விஷயத்த பண்ணாலும் பியூட்டிஃபுல்லா பண்ணுவோம். நம்ம பியூட்டிஃபுல்லா பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஆனந்தம் வரும். அந்த ஆனந்தம் பெறதான் புத்தர் ஆக்சுவலி அவர் வந்து உலகத்துல ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணு தான் போனார். போன உடனே அவருக்கு அந்த முக்தி கிடைச்சிச்சுன்னா கிடைக்கல. கிட்டத்தட்ட 6.5 வருஷம் படாத பாடுபட்டார். கிட்டத்தட்ட டெட் பெட்டுக்கு போனார்னு சொல்லலாம். அப்போ யூனிவர்ஸ் என்ன பண்ணிருக்கு, அவருக்கும் எடுத்தவொடனே ஈஸியா கொடுக்கல. அவர் போட்ட அந்த எஃபர்ட்ஸ் கடைசியில ஒரு 6.5 வருஷம் பொறுத்து அவருக்கு ஒரு சொல்யூஷனை கொடுத்தது. அவரா சொல்யூஷன் இதுதான் அவர் பிக்ஸ் பண்ணல. 6 வருஷம் அவர் போட்ட முயற்சி 6வது வருஷம் பொறுத்து அவருக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு சொல்யூஷன் கொடுத்தது. அதுலயும் வந்துதான் ஆனா பானா சார். அப்போ நாம பாட்டுக்கு இதுல என்ன நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம பாட்டுக்கு நல்லதையே பண்ணியிருந்தோம்னா பல ப்ரெஷர்ஸ் எல்லாம் வரலாம். இது பாஸ் செய்யப்படலாம். ஆனா இந்த பண்ணிட்டே போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா ஒரு ஸ்டேஜ்ல யூனிவர்ஸ் நம்ம கொடுக்க வேண்டிய அந்த முக்தி நிலையை கொடுக்கும். அப்போ அந்த முக்தி நிலை எப்ப புத்தர் பாருங்க, அந்த ஒன்ஸ் அந்த முக்தி அடைஞ்சவனே பாத்தீங்கன்னா அவர் ஊர் பூரா சுத்தி 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 எல்லாருக்கும் நல்லதுதான் பண்ண ஆரம்பிச்சார். அப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாரு, உட்காந்து தியானம் மட்டுமே பண்ணல. முக்தி அடைஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு, எல்லா இடத்தையும் ஸ்ப்ரெட் பண்ண போனாரு. அப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அப்புறம் அவர் லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. அப்ப என்ன அப்படின்னா நாம ஒரு பர்பஸா வந்திருக்கோம். அந்த பர்பஸை பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணி முடிக்கணும். ஒண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த எனர்ஜியில நம்ம எல்லா இடத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணணும். இதுதான் நம்ம பர்பஸ் மாஸ்டர். அப்ப இங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்றாங்களா, அது என்னன்னா நான் ஒரு பர்பஸ்க்காக இங்க வந்திருக்கேன். அந்த பர்பஸ்க்காக நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒர்க் பண்ணி அந்த எனர்ஜியில நான் இது பண்ணும்போது அதை நான் ஸ்ப்ரெட் பண்றேன். அந்த சத்தியத்தை நான் ஸ்ப்ரெட் பண்ணும்போது நான் ஆட்டோமேட்டிக்கா அதை கேட்கிற உங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் இருக்கும், அது சொல்யூஷன் ஈஸியா கிடைக்கும். அப்ப என்ன அப்படின்னா சத் சங்கம் அப்படின்னா சத்தியத்தை பேசக்கூடிய சத் சங்கம். அப்போ நான் ஒரு ப்ராப்ளத்துல இருக்கேன், அதே ப்ராப்ளம் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா நான் ஜெயிச்சு பண்ணி வந்துட்டு அந்த அந்த எனர்ஜியில் நான் இருந்து நான் பேசும்போது கண்டிப்பா அதை கேட்கிற உங்களுக்குள்ளயும் அந்த ப்ராப்ளத்துக்கான ஒரு பீஸ் கிடைக்கும் மாஸ்டர். ஸோ இது வேற எதுவும் இல்லை, இது சோல் லெவல்ல இருந்து வருது. இந்த சோல் லெவல்ல இருந்து வரணும், நான் அந்த சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும், அந்த சத்தியத்துல வாழணும். அந்த சத்தியத்துல வாழ்ந்து அதை பியூட்டிஃபுல்லா ஹேண்டில் பண்ணும்போது நான் அந்த ட்ரூத்ல இருக்கேன். அந்த ட்ரூத்ல இருந்து நான் சொன்னா கண்டிப்பா அது அந்த ஹாப்பினஸ் எல்லாருக்கும் கொடுக்கும் மாஸ்டர். அப்போ நாம எல்லாரும் எதுக்கு வந்திருக்கோம்னா, நாம ஒரு ட்ரூத்தை ஃபிக்ஸ் பண்ணி வந்திருக்கோம். அந்த ட்ரூத்ல வாழ்ந்து அந்த ட்ரூத்தை தெரிஞ்சுட்டு அந்த ட்ரூத்ல வாழ்ந்து அதை அந்த சக்தியை ஸ்ப்ரெட் பண்ண வந்திருக்கோம். அப்படி அந்த ட்ரூத்தை பத்தியே பேசி பேசி என்ன ஆகணும், கடைசியில நம்மளை சுத்தி அமையிற விஷயங்கள்லாம் ட்ரூத்ல இருக்கும். ஏன்னா நமக்கு எப்பவுமே நம்ம ஆன்மாக்க வேண்டியது எப்பவுமே ட்ரூத் தான். அப்ப என்னன்னா அதாவது ஒரு இல்யூஷன், ஒரு கற்பையான ஒரு இடத்துல ஒரு ட்ரூத்தை நோக்கி வரதான் நம்ம ஆன்மா. அப்ப என்னன்னா நமக்கு எடுத்தவொடனே எல்லாம் டைரக்டா நம்மளுக்கு புரிஞ்சிடாது. அப்ப என்னன்னா அதுக்கான ஒர்க்கை நோக்கி பயணம் பண்ணிட்டே போனோம்னா ஒவ்வொரு ஸ்டேஜ்ல ஒவ்வொரு லேயரா கைண்ட் மாறி 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 ஒரு ஸ்டேஜ்ல பியூட்டிஃபுல், ஒரு ஸ்டேஜ்ல என்னன்னா எல்லாமே ஹாப்பியா இருக்கும். எல்லாத்தையும் நம்ம பாக்குற விதம் பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்ம எல்லாத்தையும் கேட்கிற விதம் பியூட்டிஃபுல்லா இருக்கும். நம்மளை சுத்தி அமைகிற சர்க்கிளே பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்ப சத் சங்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு சத் சங்கம்ல மார்னிங் நீங்க இப்ப இந்த 6ல இருந்து 7, 7:15 வரைக்கும் நீங்க இருக்கலாம். ஆனா இதை நீங்க திருப்பி திருப்பி பிராக்டிஸ் பண்ணி பண்ணி இதை உங்க வாழ்க்கையிலையும் இதை வந்து பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு உங்க ஃபேமிலி ஒரு சத் சங்கமா இருக்கும், உங்களை சுத்தி இருக்க ஜனங்க ஒரு சத் சங்கமா இருக்கும். அப்ப சத் சங்கம்னு தனியா அட்டன் பண்ண மாட்டீங்க. உங்க பயணமே உங்க வாழ்க்கையே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சத் சங்கமா இருக்கும்.
ஒரு மெடிடேட்டிவா இருக்கும் மாஸ்டர். அப்ப எப்படி இருக்குன்னா, அப்ப ஆன்மா அந்த பர்பஸ் பியூட்டிஃபுல்லா இருக்கும். அதுவே அந்த மார்க்கமே முக்தி மார்க்கமா இருக்கும் மாஸ்டர். இதுதான் நான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோட மெசேஜ். ஸோ இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, ப்ராக்டிஸ் பண்ணணும், அதை வாழ்க்கையில கடைபிடிக்கணும். மிஸ் ஆகும். நம்ம தியானத்தை பத்தி பேசுறோம், ஆனா ஏன்னா அது பல ஜென்மாவை நம்ம திருப்பி திருப்பி போட்டு வச்சு. ஆனா அதுல 1% நம்ம பொறுமையா இருக்கும் பாருங்க, சக்சஸ். இன்னைக்கு 1% பொறுமையா இருக்கும், நாளைக்கு 2% ஆகும், அப்புறம் நாளைக்கு 3% ஆகும். கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகும். அப்போ ஒரு ஸ்டேஜ் இந்த ஆன்ம நிலைக்கு ஃபுல்லா வந்துட்டோம்னா மாஸ்டர். ஸோ இதுதான் நம்ம மார்க்கம். ஸோ அந்த முக்தியை நோக்கி நம்ம நம்ம எப்பவுமே ஒண்ணு சொல்லுவாங்க, நம்ம ஃபோக்கஸ் எங்க இருக்கோ, நம்ம நோக்கம், நம்ம ஃபோக்கஸ் எல்லாம் எதை நோக்கி இருக்கோ அது நம்ம தன்னால வந்து சேரும். எதை நாம நோக்கி போறோமோ அதுவும் நம்மளை நோக்கி வருதுன்றதுதான் யூனிவர்சல் லாவே. அப்ப நாம முக்தியை அடையணும் அப்படின்னு நம்ம அதை நோக்கி போறோம் அப்படின்றப்போ முக்தியை நம்மளை தேடிட்டு இருக்கு. அப்போ இந்த டாபிக் ஏன் இதை கொடுத்தாங்க அப்படின்னா, நம்மளுக்கு கண்டிப்பா முக்தி அடைவோம். ஆனா எப்போ அடைவோம் அது அதை நம்ம யோசிக்க தேவையில்லை. அதுக்கான முயற்சியை மாத்திரம் பண்ணுவோம். அது என்னைக்கு கிடைக்கணுமோ அது கண்டிப்பா கிடைக்கும். அப்ப என்ன பண்ணணும், அப்ப முக்தி கிடைச்சாதான் ஹாப்பினஸ் அப்படின்னா, முக்தியை நோக்கி போறோம் பாருங்க, அதுவே ஹாப்பினஸ் தான். அதனாலதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி 2 சொல்லுவாங்க, பொறுமை, நம்பிக்கை. ஃபர்ஸ்ட் நம்பிக்கையா இருங்க, நம்ம நல்ல நல்ல டைரக்ஷனா போறோம், நன்றி, எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் நன்றி. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்பிக்கை. 2வது டைம் பிக்ஸ் பண்ண வேணாம், இந்த ஜென்மத்துல நம்ம அடையணும், அடுத்த ஜென்மத்தை அமையணும், அதையும் பிக்ஸ் பண்ண வேண்டாம். அது எப்போ முக்தி கிடைக்கணுமோ கிடைக்கட்டும், ஆனா அது கிடைக்கிற வரைக்கும் நான் பொறுமையா இருக்கேன். இந்த 2 விஷயத்த புடிச்சுட்டோம்னா சத்தியமா முக்தியில தான் நம்ம டிராவல் பண்றோம், ஹாப்பியா தான் டிராவல் பண்ண போறோம். நம்ம பினிஷிங்கும் ஹாப்பியா தான் இருக்கும். இதுதான் முக்தி மார்க்கம். நன்றி மாஸ்டர். நன்றி ஐயா, உங்கள் உரையை அருமையாக கூறினீர்கள். இப்பொழுது நம் கேள்வி பதிலுக்கு செல்வோம். நமது பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு யாருக்காவது சந்தேகம் இருந்து கேள்வி கேட்கறதுனா உங்க கையை உயர்த்தலாம், நாங்கள் அன்மியூட் கொடுப்போம். அதற்கு பிறகு நீங்கள் உங்கள் பெயரை சொல்லி ஊரை சொல்லி கேள்வி கேட்கலாம். ஐயா அவர்கள் விளக்கம் கொடுப்பார்கள். சந்தேகம் இருந்தால் கையை உயர்த்தலாம். பார்வதி சங்கர், சொல்லுங்கம்மா. சார் வணக்கம் ஐயா. நேற்று பழனிசாமி சார் உங்க நம்பர் கொடுத்தீங்களா? அது எடுக்க மாட்டேங்குது சார், கிடைக்க மாட்டேங்குது. வாட்ஸ்அப், அதுல வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க. ஓகே, நன்றி. ஓகே ஓகே, நன்றி ஐயா. உரை சிறப்பா இருந்ததுங்க ஐயா, கேசவன் சார் உரை. நன்றி மேடம். நன்றி. உங்க பேரை சொல்லி நீங்க பேசலாம். யாராவது சந்தேகம் தான் கேட்கலாம். உங்க சாட் பாக்ஸ்ல போய் கையை உயர்த்தலாம். நீங்க உங்க பேருங்க ஐயா? ஐயா ராஜேந்திரன். பேசுங்க ஐயா. சார், இப்போ முக்தின்னா முதல்ல தியானம் பண்ணணும், அதுக்கப்புறம் சேவை பண்ணணும், சத்சங் பண்ணணும், பொறுமையாக இருந்து முக்தி கிடைக்கின்றீங்களா? அதாவது இதெல்லாம் பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா நாம பொறுமையா இருப்போம். அண்ட் என்ன ஐயா, அதாவது நம்ம தியானம் பண்ணும்போது மாத்திரம் பொறுமையா பண்றது இல்ல, பொறுமையா இருந்து பிராக்டிஸ் பண்ணி அதை நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கணும். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிறோன்றது முக்கியம், அதை கடைபிடிக்கிறோம் அப்படின்றப்பதான் ரியல் நம்ம ஆன்மாக்கு ஹாப்பினஸ். ஏன்னா நம்ம ஆன்மாவை எதிர்பார்க்கும். நம்ம ஆன்மா பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அது ஒரு விஷயத்த கத்துக்கணும்னு பார்க்கணும், அதுல கடைபிடிக்கணும்னு பார்க்கும். அதுதான் நம்ம ஆன்மாவோட நேச்சர். ஆனா மைண்ட் விட்டுக்காது. சோ அப்ப என்ன பண்ணும், அப்ப அதுக்கு சக்தி தேவைப்படுது. அப்ப அந்த சக்தியை கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பண்ற புண்ணியங்கள், இதெல்லாம் நம்ம பண்ற சர்வீஸ், பிளஸ் இந்த தியானம், இந்த சத்சங்கன்றது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. இது எல்லாம் என்ன பண்ணுன்னா நம்மளுக்கு.
அப்ப என்ன பண்ணுன்னா அந்த ஆன்மா நினைச்சத அழகா அதை சாதிச்சுட்டு போயிடும். என்ன ஆகும்னா தேவையில்லாத எல்லா விஷயத்தையும் கேட்டு என்ன பண்ணும், ஈஸியா பண்ணக்கூடியதை விட கஷ்டப்பட்டு வேண்டாம் விட்டுட்டு போயிடும். அவ்வளவுதான். ஓகே சார், ஓகே சார், புரியுது சார். ஐயா, நம்ம வாழ வந்தது சாகிறதுக்கு வந்தோமா இல்ல அற்புதமா வாழ வந்தோமா? அற்புதமா வாழ வந்தோம். ஆனா பல இடங்கள் என்ன பண்றோம், பா இந்த வாழ்க்கையே வானாண்டாப்பான்னு சொல்றதுக்கு ஒரு வாழ்க்கையா? ஆனா சொல்றோமே, சொல்றேன் உங்களை நானே சொல்லுவேன், வானாப்பா இந்த வாழ்க்கையே வானாப்பா சாமி அப்படின்னு நான் சொல்றேனே. அப்ப எதுக்கு அப்படின்னா இதை சொல்றோம், ஆனா இதை பிரேக் பண்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தேவைப்படும். தேங்க்யூ சார். யாரும் கையை உயர்த்தவில்லை என்றால் நமது இந்த நிகழ்ச்சியின் இறுதிக்கு சொல்வோம். மீண்டும் நீங்கள் ஐயா திரு கேசவன் ஐயா உங்கள் உரையை அருமையாக நடத்தினீர்கள். பிறவா நிலை, முக்தி மார்க்கம் என்றால் பிறவா நிலை என்று எடுத்துரைத்தீர்கள். எல்லா கஷ்டத்திலிருந்து விடுபடுவது, நாம் அனைத்து பிரஷர்களையும் தாண்டி அதனால் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து விடுபட்டு ஹாப்பியாக வாழ்க்கையை எடுத்துக்கொள்வது, எப்படி சந்தோஷமாக இருப்பது கஷ்டங்கள் வந்தாலும் என்று எடுத்துரைத்தீர்கள். ஸ்ட்ரெஸ் நினைத்தால் கோபம் வரும், தியானம் சத்சங் செய்தால் நாம் எந்த ஒரு சூழ்நிலையும் ஹேண்டில் செய்யும் விதம் மாறும் என்று சொன்னீர்கள். முக்தி என்றால் ஹாப்பி என்று சொன்னீர்கள். நாம் பொறுமையை அதிகரிக்க நம் கோபம் குறையும். மகான்கள் காட்டிய வழிகள் அதுதான். நாம் ஆன்மா ரிலேட்டட் புத்தகங்களை படித்து நமது பொறுமையை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நமது மனம் அமைதியாக இருந்தால் நமது உடம்பு அதிக வேலை செய்யும், புண்ணிய காரியங்கள் செய்ய முடியும் என்று கூறினீர்கள். நல்ல மைண்ட் இருந்தால் நல்ல மைண்டு வர தியானம் செய்ய வேண்டும், நல்ல பாடி வளர புண்ணிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று கூறினீர்கள். நமது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் நமது ஆன்மா எப்பொழுதும் சந்தோஷமாக அமையும் என்று சொன்னீர்கள். புத்தரை பற்றி எடுத்துரைத்தீர்கள். அவர் தன்னுடைய 6.5 வருட அனுபவத்தினால் ஆனாபான சதியை கொண்டு வந்தார், எப்படி மக்களிடம் அதை ஸ்ப்ரெட் செய்தார் என்று கூறினீர்கள். நம்மளும் அந்த முக்தியை அடைந்த பிறகு ஸ்ப்ரெட் செய்தால் நமது வாழ்க்கை மாறும், சத்தியத்தில் வாழ வேண்டும் என்று கூறினீர்கள். ஆன்ம நிலைக்கு வந்தால் நமது வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக அமையும் என்று சொன்னீர்கள். அதுதான் முக்தி மார்க்கம். அதை முயற்சி செய்து பிராக்டிஸ் செய்ய வேண்டும். அதற்கு 2 காரியங்கள் முக்கியம், பொறுமை, நம்பிக்கை. இது 2ஐயும் கையாண்டு நம்மளுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக வைத்திருந்தால் அதுதான் முக்தி மார்க்கம் என்று உரைத்தீர்கள். நன்றி ஐயா. மேலும் நாளைய நிகழ்ச்சியாக தியான நிகழ்ச்சியும் மற்றும் ஆன்மீக ஞானத்தில் ஆன்மீக வேளாண்மை பற்றி சீனியர் மாஸ்டர் திருமதி சுனிதா மேடம் அவர்கள் உரையாற்றுவார்கள். அதாவது ஸ்பிரிச்சுவல் ஃபார்மிங் பற்றி பேசுவாங்க நாளைக்கு. மீண்டும் இந்த நிகழ்ச்சிகளை மகவதா டிவி அவர்கள் ஒரு ரெக்கார்டட் வீடியோவாக தினசரியாக போஸ்ட் செய்து வருகிறார்கள். அதை நீங்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்து அந்த பட்டனை பிரஸ் செய்து லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கள், உங்கள் குடும்பத்து உறவினர்கள் அனைவர்களையும் இந்த வீடியோவை கண்டு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்து கமெண்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது ஒரு நல்ல ஒரு புண்ணியமான கர்மா. இந்த வீடியோவை பார்த்து
இதை சப்ஸ்கிரைப் செய்து, லைக் செய்து, ஷேர் செய்து, கமெண்ட் செய்ய வேண்டும். இறுதியாக நான் என்னுடைய நன்றிகளை இன்று பார்ட்டிசிபேட் பண்ண அனைத்து மாஸ்டர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய நன்றிகளை நமது அசண்டட் மாஸ்டர் பகவதர் பாபாஜி அவர்கள், என்னுடைய நன்றிகளை நமது பிரம்ம ரிஷி பத்ரிஜி அவர்கள், என்னுடைய நன்றிகளை பகவதார் அறக்கட்டளை நிறுவனர் மிகப்பெரிய ஆசிரியர் திரு ரங்கநாதன் ஐயா அவர்கள், என்னுடைய நன்றிகளை இந்த பிரபஞ்சத்துக்கும் கூறி என்னுடைய நன்றிகளை இன்று நமதுடன் ஆன்மீக ஞானம் உரையாற்றிய முக்தி மார்க்கம் என்றால் என்ன என்று தெளிவுபடுத்திய சீனியர் மாஸ்டர் திரு கேசவன் ஐயா அவர்களுக்கு தெரிவித்து நன்றி. இன்றைய உரையை முடிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம். நன்றி.